அஸ்மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய்ப் பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. கண்ணபிரானை உடனே அடைய வேணும் என்கிற தன்னுடைய துடிப்பையெல்லாம் அற்புதமான பாசுரங்களாக வெளியிடுகிறாள் ஆண்டாள். நாச்சியார் திருமொழி என்கிற திவ்ய பிரபந்தத்திலே மேகங்களை தூதுவிட்டாள். மேகங்கள் வர்ஷித்து அதனாலே பூத்து குலுங்கிய மரங்கள் முதலியவற்றை கண்டு ஆண்டாள் பட்ட துன்பத்தை எல்லாம் நாச்சியார் திருமொழியினுடைய மேலே 2 திருமொழிகளிலே, அதாவது 9ஆம் திருமொழி 10ஆம் திருமொழி ஆகிய திருமொழிகளிலே வெளியிட்டாள். அடுத்தபடியாக 11ஆம் திருமொழியிலே அந்த எம்பெருமானை பிரிந்த வருத்தத்தாலே தான் உடலிழைத்து தன்னுடைய வளைகளும் கழன்று விட்டபடியை அவள் தெரிவிக்கிறாள். இதில் முதல் 4 பாசுரங்களிலே அந்த வளை கழன்ற விஷயங்கள் தெரிவிக்கப்பட்டன. அவனுடைய கையிலே இருக்கிற சங்கம் போலே என்னுடைய வளை என்றவள், அவர் என்னுடைய கழல் வளையை அவர் கழலுகின்ற வளையாக ஆக்கிவிட்டாரே என்றெல்லாம் சொல்லி கடைசியிலே 4வது பாசுரத்திலே அந்த மகாபலியினிடத்திலே யாச்சகனாகச் சென்று 3 உலகங்களையும் அளந்து கொண்டவர், அதிலேயும் அவருக்கு திருப்தி ஏற்படாமல் குறை இருந்து அந்த குறையை என்னுடைய வளையை பெற்றதனாலே தீர்த்து கொண்டாரோ என்று சொன்னவள், அதற்காக என்னுடைய திருவழியாக அவர் வரக்கூடாதா, வந்து என் முன்னாலே அப்படி வடிவழகை காட்டக்கூடாதா என்று சொன்னாளாம். அதற்கு மேலே அடுத்தபடியாக 5ஆம் பாசுரம், அதிலே என்ன தெரிவிக்கிறாள் என்றால், இப்படி அவன் அந்த குரலுருவாய் வந்தானே, அவன் என்ன செய்தான், என்னுடைய மெய்ப்பொருளும் கொண்டு விட்டான் என்று 5வது பாசுரத்திலே தெரிவிக்கிறாள். குரலுருவாய் பொற்கையில் நீரேத்து எல்லா உலகம் அளந்து கொண்ட எம்பெருமான் நல்லார்கள் வாழ நளிரங்கனாகனையான் இல்லாதோம் கைப்பொருள ஏகவானத்துடனே. அந்த எம்பெருமான் யார் என்றால் பொல்லா குரலுருவாய், பொல்லா குரலுரு என்கிறாள். பொல்லா என்னால் அது மிகவும் பொல்லாத குரல் என்றே நாம் சொல்லிவிடலாம். அதாவது மகாபலியை வஞ்சிப்பதற்காக அவன் கொண்ட குரலுருவம் ஆகையினாலே, வாமன் குரல் என்னால் வாமனன், மகாபலியை ஏமாற்றுவதற்காக கொண்ட வாமன உருவமாகினாலே அதை பொல்லா குரல் என்று சொல்லுகிறாள் என்று சொல்லலாம். ஆனால் வியாக்கியானத்திலே மிகவும் அழகாக என்ன காட்டுகிறாள், பொல்லா குரலுரு என்றால் மிகவும் அழகான வடிவம் என்று பொருளாமது. அதாவது எதிர்மறை இலக்கணை என்று சொல்லுவார்கள். பொல்லா என்றால் நல்ல என்று பொருள் என்று. அப்படி மிகவும் நல்ல குரலுருவாய் அழக, அதாவது மகாபலியே கூட அப்படியே ஈடுபடும்படியாக போர்வேந்தரி மண்ணை மணங்கொள்ள வஞ்சித்து நெஞ்சுருக்கி என்றெல்லாம் சொல்லும்படியாக அப்படி அவனுடைய அந்த எண்ணத்தையும் ஈடுபடுத்தினான் அல்லவா, ஆயினாலே பொல்லாக்குரல் என்று. அப்படி சென்றவன் என்ன செய்தான், பொற்கையில் நீரேத்து, தன்னுடைய கை, அந்த வாமனுடைய கை எப்படிப்பட்ட கை, பொற்கை என்கிறாள். அதாவது அடியவர்களுக்கெல்லாம் வாரி வாரி வழங்கின கை, அது அலம்புரிந்த நெடுந்தடக்கை. அப்படிப்பட்ட தடக்கையை கொண்டு தான் யாச்சகம் கேட்கிறான். இங்கே பொற்கையில் நீரேற்றான். நீரேற்று என்ன செய்தான், எல்லா உலகம் அளந்து கொண்ட எம்பெருமான், உலகத்தை எல்லாம் அளந்து கொண்டான். அப்படி அளந்து கொண்டவன் எங்கே இருக்கிறான் என்றால், நல்லார்கள் வாழும் நளிரரங்கம் நாகணையான். நல்லார்கள் வாழும் நளிர் அரங்கம் என்கிறாள். நல்லார்கள் வாழும் என்னால் மிகவும் உயர்ந்த பக்தர்கள் அந்த திருவரங்கத்தை விட்டு பிரிவதற்கு அவர்கள் சம்மதிக்கவே மாட்டார்களாம். திருவரங்கத்திலே பிறந்தவர்கள், திருவரங்கத்திலே எம்பெருமானை சேவித்துக் கொண்டிருப்பவர்கள் திருவரங்கத்தை விட்டு செல்லுவதற்கு இசைய மாட்டார்கள். அதற்கு 2 ஐதிஹ்யங்கள் காட்டப்படுகின்றன. ஆளவந்தாருடைய திருக்குமாரர் சொட்டை நம்பி என்று ஒருத்தர் இருந்தாராம்.
அவர் கடைசி காலத்திலே சொன்னாராம், ஆளவந்தாருடைய திருவடி சம்பந்தத்தாலே எனக்கு பரமபதம் கிடைக்கும் என்பதிலே எந்தவித ஐயமும் இல்லை. ஆனால் அந்த பரமபதத்திற்கு போனால் அங்கே எழுந்தருள் இருக்கிற பரமபத நாதன் அவனுடைய திருமுகம் இந்த நம்பெருமாள் திருமுகம் போல இருக்க வேண்டுமே என்று அதையே நினைத்துக் கொண்டிருந்தாராம். அதாவது நம்பெருமாளை விட்டு அவருக்கு பிரிய மனமில்லை என்று அதுதான் தெரிவிக்கப்படுகிறது. அதே போலத்தான் ஸ்ரீ பராசர பட்டரும் அவரை பார்த்து எம்பெருமானே கேட்டானாம், உமக்கு மோட்சத்தை கொடுக்கிறேன் என்று சொன்ன பொழுது, மோட்சம் என்ன எனக்கு கசக்கிறதா? அவர் சொன்னாராம், மோட்சத்தை அடைய வேண்டும் என்று நீர் வருத்தப்படுகிறீரோ என்று எம்பெருமான் பட்டரை பார்த்து கேட்டபொழுது, அதற்காக வருந்தவில்லை, ஆனால் அங்கே போனால் இங்கே இருக்கிற இந்த நம்பெருமாள் திருமுகம் போல அந்த திருமுகம் குளிர்ந்ததாக இல்லையானால் நான் பரமபதத்தினுடைய அந்த சுவரையும் முறித்துக் கொண்டு மறுபடியும் திருவரங்கத்திற்கே வந்து விடுவேன் என்று பராசர பட்டர் தெரிவித்தாராம். இப்படிப்பட்ட நல்லார்கள் வாழும் நளிரரங்கம், அந்த நளிரரங்கத்திலே இருக்கக்கூடிய நாகனையான் அவன் என்ன செய்தான்? இல்லாதோம் கைப்பொருளும், இல்லாதோம் என்னால் அவனையன்றி வேறு இல்லாதோம் என்று தன்னையே சொல்லிக் கொள்ளுகிறாள் ஆண்டாள். வேறு எதையும் அவனை தவிர மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் என்று எம்பெருமானை தவிர வேறொருவரை நெஞ்சாலும் எண்ணாதவள் அல்லவா? ஆகினாலே இல்லாதோம், நான் இப்பொழுது எல்லாம் கவர்ந்து சென்று விட்டாபடியினாலே எதுவுமே தன்னிடத்திலே இல்லை என்ன அப்படியும் சொல்லலாம். அல்லது எம்பெருமானை சரணம் பற்றி விட்டால் நமக்கென்று எதுவும் இல்லை என்கின்ற ஆக்கிஞ்சன்யம் அதை தெரிவிப்பதாகவும் கொள்ளலாம். இப்படி இல்லாதோம் கைப்பொருளும், ஒன்றுமே இல்லாத என்னுடைய கைப்பொருளையும் அவன் எய்துவான் ஒத்துடனே பெற வேண்டும் என்று நினைக்கிறானே. இது என்ன விபரீதம், இது என்ன வேடிக்கை? அதாவது எல்லாவற்றாலும் ஏற்கனவே நிறைந்திருப்பவன் போராக்குறைக்கு மகாபலியினிடத்திலே போய் வேண்டாதவற்றையும் யாச்சித்து பெற்றுக்கொண்டு விட்டான். இனிமேல் அவனுக்கு அடைய வேண்டியது என்ன இருக்கிறது? ஆனால் அப்படிப்பட்டவன் என்ன செய்கிறான்? இல்லாதோம் கைப்பொருள், ஒன்றுமில்லாத என்னுடைய கைப்பொருள். கைப்பொருள் என்னால் கையிலே இருக்கிற பொருள் என்றும் கொள்ளலாம், கையிலே இருக்கிற பொருளான வளை என்றும் கொள்ளலாம். அதையும் கூட எய்துவான் ஒத்துடனே என்று இந்த 5வது பாசுரத்திலே தெரிவித்தவள் மேலே 6வது பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறாள் என்றால், அவர் எல்லாவற்றையும் கவர்ந்து கொண்டார், இப்பொழுது என்னுடைய மெய்ப்பொருளும் கவர்ந்து கொள்ளுகிறார் என்று தெரிவிக்கிறாளாம். மெய்ப்பொருள்கள் முன்னமே கை கொண்டார் காவிரி நீர் செய்புரளவோட திருவரங்க செல்வனார் எப்பொருட்கண் என்னார்ப்பம் எய்தாதே நான் மறையன் சொற்பொருளாய் நின்றார் என் மெய்ப்பொருளும் கொண்டாரே. கைப்பொருள்கள் முன்னமே கை கொண்டார். கையிலே இருக்கக்கூடிய பொருள் என்னால் அது சாதாரணமாக ஒருத்தனிடத்திலே இருக்கிற பொருளை சொல்ற போது கைப்பொருள் என்று சொல்லுவார்கள். ஆனால் இங்கே ஆண்டாளுக்கு கையிலே இருக்கிற பொருளாவது அவருடைய கையிலே இருக்கக்கூடிய வளை என்றே நாம் கொள்ளலாம். என்னால் கீழ் பாசுரங்களிலே எல்லாம் அந்த வளையை கவர்ந்து சென்றான் என்ன அதைத்தானே சொன்னாள். ஆயினால் கைப்பொருள்கள் முன்னமே கை கொண்டார். முன்னமே என்னால் அவர் முதலிலேயே அவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டு போய்விட்டார். எப்பொழுது அவர் என்னை விட்டு பிரிந்தாரோ அப்படி பிரிந்து போகின்ற பொழுதே அவற்றையெல்லாம் பெற்றுக்கொண்டு போய்விட்டார். அவர் போய்விட்டவர் யார் என்றால் காவிரி நீர் செய் புரளவோடும் என்று திருவரங்க செல்வனார். திருவரங்கம், அந்த திருவரங்கத்திலே என்ன பெருமை என்னால் செய் என்னால் நிலங்கள், அதாவது பயிர் நிலங்கள் விளைகின்ற பூமி, அந்த பூமிகளிலே எல்லாம் காவிரி நீர் புரள ஓடும் என்கிறார். காவிரி நீர் புரண்டு ஓடுகின்றதாம். அதாவது இந்த பயிர் நிலங்கள் நெற்பயிர்கள் முதலானது நன்றாக விளைய வேண்டும் என்னால் அதற்கு தண்ணீர் வேண்டும் அல்லவா? அந்த தண்ணீர் எங்கிருந்து கிடைக்கிறது என்னால் காவிரி நீர் அங்கே செய்புரளவோடும் என்று அப்படி சொன்னார். இதுல என்ன அர்த்தம்? வியாக்கியானத்திலே மிகவும் ரசமாக பெரிய வாச்சான் பிள்ளை காட்டுகிறார். அச்சேதனமான தண்ணீரும் கூட தன்னாலே ரட்சிக்கப்பட வேண்டிய பயிர்களை எல்லாம் அது ரட்சிக்கிறதே. காக்க வேண்டிய பயிர்களை அந்த காவிரி ஆறு காக்கின்றது. ஆனால் நீர் பரமச்சேதனரான நீர் உம்மாலே ரட்சிக்கப்பட வேண்டிய என்னை இப்படி படுத்தலாமா? ஆக காவிரி நீர் கூட நிலங்களை காக்கின்றது. ஆனால் நீர் உலகத்தையெல்லாம் காக்க வேண்டிய செங்கோலுடைய திருவரங்க செல்வனாரான நீர் என்னை இப்படி துன்புறுத்தலாமா என்ற பாவத்திலேதான் காவிரி நீர் செய்புரளவோடும் திருவரங்க செல்வனார். அவர் எப்படிப்பட்டவர்? எப்பொருட்கும் நின்று
என்று அவருடைய எளிமையை சொல்லுகிறாள். முதலிலே எப்பொருட்கும் நின்று என்னால் எல்லா பொருள்களுக்கும் தன்னை சமமானவனாக ஆக்கிக் கொள்ளுகிறான். ராமாவதாரத்திலே ஒரு குஹனுக்கு சமமாக தன்னை ஆக்கிக் கொண்டான். ஒரு சுக்ரீவனுக்கு, அனுமனுக்கு என்று குரங்குகளுக்கு தன்னை தோழனாக ஆக்கிக் கொண்டான். விபீஷணனுக்கு தன்னை தோழனாக ஆக்கினான் என்று இப்படியெல்லாம் பார்க்கிறோம். அதே போல கிருஷ்ணாவதாரத்திலே எவ்வளவு தன்னை தாழவிட்டான். பாண்டவர்களுக்கு சாரதியாய், அதாவது பாண்டவர்களுக்கு தூதனாய், பார்த்தனுக்கு சாரதியாய் இப்படியெல்லாம் நின்றான். ஆனால் அவன் எப்படிப்பட்டவன்? ஆர்க்கு மெய்தாது, எப்பொருட்கும் நின்று. ஆனா எப்பொருட்கும் நின்று என்னால் எல்லாருக்கும் சமமாக, எல்லாருக்கும் கீழாகவும் கூட தன்னை ஆக்கிக் கொள்ளுகிறான் தன்னுடைய எளிமையினாலே. ஆனால் அவனை நம்முடைய முயற்சியாலே அறிவோம் என்று நினைப்பவர்கள் சிலர் இருந்தால் அவர்களுக்கு அவன் எய்தவே மாட்டான், அவர்களுக்கு கிட்டவே மாட்டான். அப்படி இருக்கிறவன் இப்பொழுது என்ன செய்தான்? என் மெய்ப்பொருளும் கொண்டானே, என்னுடைய உடலையும் கவர்ந்தான் என்று அப்படியும் பொருள் சொல்லலாம். அல்லது மெய் என்பதற்கு ஆத்மா என்பதுதான் மெய், தேகம் என்பது அசத். ஆனால் தமிழிலே மெய் என்பதற்கு உடல் என்று பொருள் உண்டாகினாலே அப்ப மெய்ப்பொருள் என்னால் உடலை கவர்ந்தான் என்று சொல்லலாம். ஆனால் மெய் என்பது ஆத்மாவை குறிக்கிறது என்று சொன்னால் என்னுடைய ஆத்மாவையும் கவர்ந்து கொண்டான். ஆக ஆத்மாத்மியங்கள் அத்தனையும் கவர்ந்து கொண்டான். என்னுடைய உடலையும் என்னுடைய ஆத்மாவையும் கவர்ந்து கொண்டு விட்டானே. இப்படி எல்லாருக்கும் மேம்பட்டவனாய் இருக்கிறவன் என் விஷயத்திலே எளிமையை காட்டாமல் மேன்மையை காட்டி எல்லாவற்றையும் கவர்ந்து கொண்டு விட்டானே என்று இப்படி எப்பொருட்கும் நின்று ஆர்க்கும் எய்தாது நான்மறையின் சொற்பொருளாய் நின்றார் என்று வேதங்களுடைய சொற்களுக்கெல்லாம் பொருளாய் நிற்கிற அப்படிப்பட்ட உயர்ந்தவன் என் மெய்ப்பொருளும் கொண்டானே என்கிறாள் இந்த பாசுரத்திலே. அனுபவம் தொடர்கிறது, தொடர்ந்து அனுபவிப்போம்.